AudioJungle. கற்றுக்கொள்ளுங்க. சாதாரண ஒரு பாறை, சாதாரண ஒரு கல், கரடு முரடான ஒரு கல், அது என்ன பண்ணுது? அப்படியே ஓடுது பாருங்க. மலை மேலெல்லாம் ஓடி அப்படியே தண்ணியில் அடித்து 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 ஓடி அப்படியே எல்லா பக்கமும் மழுங்கி எல்லா பக்கமும் ஆகி கடைசியில் அதுக்கு பேர் கூழாங்கல். அதனால தான் தாவீது அதை எடுத்துகிட்டு போனான் கோலியாத்தை அடிக்கிறதுக்கு. அதனால தான் அது ஸ்ட்ரெயிட்டாக நெத்தியில் போய் பட்டுச்சு. ஒரு மாதிரி அங்கேயும் இங்கிற கள்ளத்துக்கு அடித்தா அது எங்கெங்கேயோ போகும், இவன் ஒரு பக்கம் வச்சா அது எங்கேயோ போகும். அப்போது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் சொல்கிறத பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம கொஞ்சம் ரஃப் பீப்புளெலாம் இருக்காங்க என் கம்பெனியில், வீட்டில் ரஃப் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. என்ன ஒரு ஆசீர்வாதம்! டெய்லி இந்த பக்கம் ஒருத்தர் தேய்க்கிறாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் தேய்க்கிறாங்க. ஐ எம் கெட்டிங் பாலிஷ்டு. நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? இப்போது பாலிஷ் ஆகிட்டு இருக்கிறேன். அவங்கள நான் தள்ளிடக்கூடாது, ஓடிடக்கூடாது, அந்த இடத்த விட்டு உங்களை வேணாம்ப்பா அப்படின்னு ஓடிடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்கள்ட்ட எப்படி ஓடிடலான்னு பார்க்குறது. யாராவது நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள எப்படி எதிர்க்கலான்னு பார்க்குறது. எப்படி எதிர்க்கலான்னு பார்க்கக்கூடாது, என்னை பிடிக்கலன்னு சொன்ன வாயால் எப்படி என்னை பிடிச்சிதுன்னு சொல்ல வைக்கிறது. அதுதான் என் சவால். அவனை பார்த்து பரவாயில்லப்பா, ஒரு நாள் நான் அவனை தப்பாக சொன்னேன், எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு பாருங்கள். நான் ஊழியம் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ பேர் சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. என்னுடைய உடையை பார்த்து கிண்டல் பண்ணாங்க, நடையை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. அப்போல்லாம் நான் இப்படி கிடையாது, ரொம்ப ஒல்லியாக கண்ணெல்லாம் உள்ளே போய் அப்படியே ஒரு மாதிரி இருப்பேன். என் பழைய ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி இருப்பேன் நான். எல்லாத்தையும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அதே ஆட்கள் இப்போது, ஐயா என்றைக்கு வர்றீங்க, டைம் எடுத்தாவது வாங்கலாம் அப்படின்றாங்க. வந்து போய் நின்னா, இன்றைக்கி ஃபெலிக்ஸ் பிரதர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார், அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சலாக்கியம் அப்படின்றாங்க. நான் பார்ப்பேன், பரவாயில்ல, என்ன பண்ணியிருக்கிறோம். அதை கவனம் செலுத்தக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க ஏன் நம்மளை கிண்டல் பண்ணாங்க, அதெல்லாம் கவனம் செலுத்தியிருந்தா கிண்டல் பண்ணவங்களும் அதே அன்னைக்கு என்ன எந்த இடத்துலேருந்து கிண்டல் பண்ணாங்களோ அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. நான் அதை கவனிக்காதனால எங்கேயோ போயிட்டேன். அல்லோ ரஃப் எட்ஜஸ் டு பாலிஷ் யூ. ஸோ இது எல்லாமே இந்த சப்ஜெக்டில் வந்து பாருங்கள். தாழ்மைனா இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குறேன், இதுதான் தாழ்மை. எங்கேயோ ஏதோ ஒன்று பார்த்து பிரைஸ்லடையா, அவர் ரொம்ப தாழ்மையான மனுஷங்க, குனிஞ்சு தான் போடுவார், அது இல்லை தாழ்மை. அவர் நீங்கள் போன பிறகு என்ன பண்ணுறாருன்னு முக்கியம். ஐயா பிரைஸ்லாட் வரான் பாரு, பயங்கரமான ஆள். இந்த ரொம்ப குனிஞ்சா எனக்கு பயமாக இருக்கும். நான் 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு தான் போவேன், ஏன்னா ரொம்ப குனிறானே ஆள் அப்படின்னு. சரி, பட்டவர்த்தனமாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கோயிங் டு டீடைல்ஸ். ஆண்டவர் எப்பொழுதுமே சிறப்பானதை விரும்புகிறார். சிறப்பானதை. God desires the best. ஆண்டவருக்கு 2ஆம் தரம் பிடிக்கிறதே கிடையாது. அவர் சொன்னார், ஆடு மாடுகளில் எது சிறப்பானதோ அதை கொண்டு எனக்கு பலி செலுத்து. பலி தானே செலுத்த போகிறோம், வெட்ட தானே போகிறோம், செத்து தானே போகுது அப்படின்ட்டு ஊனமானதெல்லாம் என்ன பண்ணாத கொண்டு வர. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன பலி தானே, என்னது பலி வெட்டு. அது இந்த சொசைட்டியில் நிறைய பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பொதுவான காரியம் என்னென்னா, ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா அதுக்கு நாம் எப்படி பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெளிவான ஒரு ரீசன் தெரியும். நான் போயிட்டேனே, அப்பவே போயிட்டேன், இது எப்படி உடஞ்சிதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் அது உடஞ்சிருக்கு பாருங்க. ஏதாவது ஒரு பொருள் இங்கே உடஞ்சிருது, யார்கிட்ட கேட்டாலும் சொல்கிறாங்க என்னது தெரியாது. அப்போ நான் நினச்சிக்கிறேன், ஓஹோ அதுக்கு ஏதோ மன கஷ்டம் போல் இருக்கு, சூசைட் பண்ணிக்கிச்சு, அது ஏதோ கீழே அதுவாக விழுந்து என்ன பண்ணிடுச்சு, மனம் உடஞ்சி போனதுனால அதுவும் நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிஞ்சு போய். ஏன் யாருமே செய்யலைன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும். ஆனால் ஏதாவது நல்லது நடந்துருந்ததுன்னா, அண்ணே நான் தானே கரெக்டாக செய்வோம்ல, எனக்கு நல்லா தெரியும்ண்ணே, இதெல்லாம் எனக்கு நான் ரொம்ப அருமையாக செய்வேண்ணே. எப்பா சரிப்பா நீ செஞ்சார் ஓகே அப்படி என்ன சொல்கிறீங்க, இது நல்லா இருக்கானே, இன்னும் கொஞ்சம் இது தப்பு சொல்லுறேன்னு. ஆனால் அதே மாதிரி தவறு நடந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கமும் நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ தான் நம்ம திருத்தி கொள்ள முடியும். நான் உங்களுக்கு சொல்ல வந்தது தான், God desires the best. God deserves the best. அவர்
உயர்வானதுக்கு தகுதி உள்ளவர் என்பது வேறு, ஆனால் அவர் சிறப்பானதை விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யறனோ அதை சிறப்பானதை செய்யணும். ஜெபம் பண்ணுறேன்னா சிறப்பான நேரத்தில் செய்யணும். நான் எப்போ ஜெபம் பண்ணுறேன்? எல்லா நேரத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு, யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவனுக்கு கந்தசாமி முன்சாமி எல்லாருக்கும் நேரத்தை கொடுத்து 11 மணி வரைக்கும் முக்கு வீதியில் நின்று அரட்டை அடிச்சுட்டு, அப்புறமா 11:15 வந்து வீட்டில் அம்மாவோட கொஞ்சம் நான் சண்டை போட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு முடித்து 11:45 கட்டில் மேலே உட்காந்து சோதரம் ஆண்டவரே சோதரம் வா. சில பேர் இப்படி ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே நீ ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நாளை சந்திப்போமா? அவர் நாளை எப்போ வரும் மகனே, டெய்லி இப்படியே சொல்கிறியே. இருக்கிறதுலே டயர்டான டைம் எதுக்குன்னா ப்ரேயருக்கு. டயர்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக படிக்கலான்னு ஒவ்வொரு நாள் நினைக்கிறேனே, பைபிள் படிக்கவே முடியலனே, டயர்டான சமயம். அப்புறம் சில பேருக்கு திடீர் எழுப்புதல் வேறு வந்துடுது. இனிமேல் 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு 4 மணிக்கெல்லாம் எழும்பி அப்படியே முழங்கால் போட்டு தலையை தலகாணியில் மறுபடியும் வச்சு அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. பண்ணுவாங்க 7 மணி வரைக்கும் ஜெபம், அப்படியே அந்த பொசிஷன்லேயே. நான் சில இடத்துல சொல்லியிருக்கேன், நீண்ட ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது, எழுந்திரு மகனே. நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பையன் இருந்தான். சர்ச்சுக்கு வந்தால் டெய்லி தூங்கிடுவான் அவன். கரெக்டாக பாட்டு பாடுற வரைக்கும் இருப்பான். ஃபாஸ்ட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோடனே அப்படி படுப்பான், தூங்கிடுவான், நல்லா தூங்கிடுவான். அப்புறம் அந்த என்னாத்துமாவே எதுக்கு போடுறோம்? பிரசங்கம் முடிஞ்சிச்சுன்னு தெரியறதுக்கு தானே. அது போடுறோம், எழுந்துப்பான். ஒரு நாள் அதுக்கும் எழுந்துக்கலாம் அவன். எல்லாரும் போயிட்டாங்க, அவன் இன்னும் தூங்கிட்டே இருக்கிறான். நாங்கள் 9வது படிச்சுட்டு இருக்கோம். போய் பக்கத்தில் போய் நானும் இன்னொரு பையனும் பக்கத்தில் போய், என் ஆத்துமாவே அப்படின்னோம். கட்டார்னு எழுந்தான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. யாருமே இல்லை. நாங்கள் ரொம்ப கிண்டல் பேர் எழுதினாங்க. சர்ச்சில் எழுதி போட்டிருந்தாங்க, பரியாசம் பண்ணாதே அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. நான் போய் மேலே அந்த ரீ இருக்கும் பாருங்க, கொம்பு, அதை அழிச்சிட்டு வந்துட்டேன். அது பாயாசம் பண்ணாதே அப்படின்னு ஆகி போச்சு. இந்த மாதிரி பயங்கரமான குறும்பு பண்ணவங்க தான் நாங்கள்.